ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோங்க. விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, விற்பனைக்கு கைக்கறவை கிடாரிங்க. கைக்கறவைன்னு சொல்லுவாங்க, மொதாரின்னு சொல்லுவாங்க. கைக்கறவை கிடாரிங்க, ஹெச்எப் கிடாரி, தலையத்து கிடாரிங்க, 4 பல் கிடாரி, கன்று ஈண்டி 3 முட்டை 4 மாதங்கள் இருக்குங்க. நம்ம நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். கண்ணை வச்சுக்கிட்டாங்க. கைக்கறவையாக கறக்கலாம். கிடேரி வந்து தெளிவான கிடேரிங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 4 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. 4 பல் பால் பல் இருக்குது. அடர் தீவனம் தாளி தீவனம் கிடேரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரியோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்டிஷன் காலையில் 4 சாயந்தரம் 4 ஒரு 8 லிட்டர் வருதுங்க. நம்ம 7 லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். தெளிவான கிடேரிங்க. நல்லா மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க. 4 காம்புகள் மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு, 4 காம்பு ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. தெளிவாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது. செரவு வந்து கொப்புன்னு செரவு வைக்கிது. வெச்ச கால புண்ணு கெடுக்காமல் நிற்கிது. தெளிவான கிடேரி. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. ஒரு செகண்டில் கறந்துடலாங்க. இன்னும் ஊசியே போடாமல் வச்சுருக்காங்க. ஊசி நம்ம இனிமேல் பருவத்துக்கு வந்தால் ஊசி போட்டுக்கலாங்க. தெளிவான கிடேரி. உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கிடேரியை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடேரி தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லுதுங்க. 35 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இல்லை ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க. நாளைக்கு கன்று சினையாச்சுன்னா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கலாம். இன்னும் சினையாக வந்து இன்னும் ஒரு 7, 8 மாதம் வரைக்கும் கறக்கும். கறந்துட்டு நாளைக்கு மாடு கன்று ஈன்ற கண்டிஷனில் ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கலாங்க. தெளிவான கிடேரி. கச்சப்பில் கைக்கறவையில் 4 பல்லு பாக்கி 4 பல்லோட நல்லா ஒரு நாளைக்கு 8 லிட்டர் 7லேருந்து 8 லிட்டர் பாலோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடேரி தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு ஜிவாஜி ஹெச்எப் கிடேரிங்க. விற்பனைக்கு ஜிவாஜி ஹெச்எப் கிடேரிங்க. செவலவள்ளின்னு சொல்லுவாங்க. ஜிவாஜி ஹெச்எப்னு சொல்லாங்க. சட்டை கிடேரி நல்ல பேட்சிலிங்க. நல்ல கொம்பு கொம்பில் இருக்குது. கிடேரி நல்ல பேட்சிலிங்க. பல் போடாத கிடேரி நல்ல பேட்சில் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க. தெளிவான கிடேரிங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல புறவை ஏற்றமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்லா நிலங்கூட்டுற அளவுக்கு வால் கொடிங்க. நல்ல நைஸ் உடம்பு வந்து நல்ல நைஸ் தோல். மெயினாக பேட்ச் தான் நல்ல பேட்ச்சு. முகத்தில் நல்ல முகம் நெத்தியில் ஸ்டாரோட உடம்பு நல்ல பேட்சோட சுழி சுத்தத்தோட ஒரு கண்ணுக்கு அடுத்தால் இருந்தால் பளிச்சுன்னு மங்களகரமாக தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க. 8 பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது. அடர் தீவனம் தாளி தீவனம் கண்ணு தெளிவாக எடுத்துக்குதுங்க. கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 சொல்லுதுங்க. 32 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இனிமேல் பருவத்துக்கு வந்தால் ஊசி போடலாங்க. ஊசி போடுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இனிமேல் பருவத்துக்கு வந்துடுங்க. பருவம் வந்தால் பருவ விட்டு 2வது பருவத்தில் ஊசி போடலாம். தெளிவான கண்ணுங்க. உங்களுக்கு செவலவல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஜிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க. நல்ல பேட்சில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.